போட்டு என்ன ஆனாலும் சரி இந்த திட்டத்தை நம்ம பகுதிக்கு கொண்டு வராமல் இருக்கவே கூடாது, கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்மளால போராட முடியலன்னா எதிர்காலத்தில் வர்றவங்களால கண்டிப்பா முடியாதுங்கிறத ஒரு அழுத்தம் கொடுத்துங்க. இது போக காலம் போக போக நீர் பற்றாக்குறையும் அதிகமாயிட்டே இருக்குது. அதான் நான் சொன்ன பாருங்க, 1200 இருந்து 1300 அடி ஓட்டுனா தான் தண்ணியே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போருங்க. அதாவது என்னன்னா, நம்ம தண்ணி அத்திக்கடவு திட்டத்தை எதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம், நம்ம விவசாயத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது. கடைசியில சூழ்நிலை என்னன்னா, அதாவது நம்ம அந்த ஏரியாலே இருக்க முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பகுதி தண்ணி இல்லைன்னா பாலைவனமே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம குடியிருக்கிறக்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆயிரமாட்டு இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் 2016 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேருங்க 12 நாள் உண்ணாவிரதம் அவனாசியில் இருக்கிறாங்க. தொடர்ச்சி கண்டினியூஸ் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கு. அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க முதலமைச்சராக இருக்காங்க, அம்மா முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்புறம் இவர் வனத்துறை அமைச்சராக MS ஆனந்தன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறாருங்க. அவர் எங்க கூட தொடர்ச்சியா பேச்சுவார்த்தை நடத்துறாருங்க. அப்புறம் நான் அவங்க சொன்ன அம்மா கிட்ட பேசியிருக்குது, கண்டிப்பாக இந்த திட்டம் வந்துடும், நீங்க உங்களோட போராட்டத்தை கைவிட்டுருன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் என்னன்ட்டோம், அதாவது என்னைக்கு அரசாணையில் வெளியிடுறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் எங்க போராட்டம் தொடரும். திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குங்க. ஆமாங்க, அப்பதான் நாங்கள் அது வரைக்கும் காமராஜர் காலத்துல இருந்தே இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஏன்னா இது பாத்தீங்கன்னா அவனாசியில எந்த ஆட்சி வந்தாலும் எந்த பார்ட்டி வந்தாலும் சரிங்க, எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா நாங்க இந்த அத்திக்கடவு நிறைவேற்றுவோம் வாக்குறுதி கொடுத்தாங்களே, ஆனா நடக்கலை. இதே எங்களுக்கு கேட்டு புளிச்சுங்க. நடுவில் ஒரு தடவை நாங்களே ஒரு தண்ணீர் வேட்பாளர் நிறுத்தி எலெக்ஷன்ல கூட நின்று அதுல நாங்க 40,000 ஓட்டு வாங்குறோங்க. அதாவது இப்பயாவது அரசியல் கட்சிகளோட கவனம் இந்த திட்டத்தின் மீது வர வேண்டும். எப்படியோ எப்படி எல்லாம் போராடணுமோ எல்லா வழியும் போராடிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா மொட்டையடிக்கிற போராட்டமாகட்டுங்க, இந்த மாதிரி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருந்தோமுங்க. ஏன்னா ஏன் இவ்வளவு விரிவா நான் இதை மீண்டும் மீண்டும் கேட்கறேன்னா, இங்க சென்னையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த போராட்டங்கள் பத்தி பெரிய கவனம் இல்லை. ஊடகங்களே இது பெரிய அளவு செய்தியா வெளியிட மாட்டாங்க. சோ அந்த டிமாண்டுக்கான அந்த கோரிக்கைக்கான தேவை என்ன, இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்றது கூட எங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட விரிவா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு கேட்கல. கரெக்ட்டுங்க. இது என்னன்னா உண்மையா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே அத்திக்கடவு திட்டம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கவங்களே தெரியாது. நம்மளுக்கு அத்திக்கடவு தான் தண்ணி, அது என்னன்னா அது வீட்டுக்கு வர்ற தண்ணி அத்திக்கடவு தண்ணி வருதுங்க அவங்களுக்கு. அதனால இந்த வீட்டுக்கு தண்ணி நினைக்கிறாங்க. பட் ஆனால் இது குடிநீர் தண்ணியே கிடையாதுங்க. இது முழுக்க நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம்ங்க. குளத்துக்கு தண்ணி விட்டாங்கன்னா, குட்டைக்கு தண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிணத்துல தண்ணி ஏறும், போர்ல தண்ணி ஏறும், தண்ணி பிரச்சனை குறைஞ்சிரும். அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம போராடி அந்த பகுதியே செழுமை ஆயிடும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை 100% இதாக போகுதுங்க. 25,000 ஏக்கர் பாசனத்துக்கு நம்ம தயாராக. அதை பத்தி பின்னாடி சொல்லுங்க. இதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடத்துறீங்க. அமைச்சர் திரு MS ஆனந்தன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த. அப்ப வால்பாறை MLA கம்யூனிஸ்ட் MLA இருக்கிறாருங்க. அவர் சட்டசபையில நம்மளுக்காக குரல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அங்க உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்காங்க, அதனால இந்த திட்டத்தை இது பண்ணுங்கிறதுக்காக அவரும் பேசுறாருங்க. அப்புறம் MS பேசுறாருங்க. பேசிட்டு 12வது நாள் எங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருதுங்க. அதாவது கண்டிப்பா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அரசாணை RDO கொண்டு உண்ணாவிரத பந்தல்ல எங்களுக்கு கொடுத்துறாரு. ஆமா ஆமா ஆமா. இது எந்த ஆண்டு? 2016 பிப்ரவரி 8 ஆரம்பிக்கிறோம். 19 அன்னைக்கு எங்களுக்கு அரசாணை வந்துருது. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா பெருமாநல்லூருங்க, அன்னூர், குன்னத்தூர், சேவூர், இந்த 4 பேர்த்துலயும் உண்ணாவிரதம். அங்கங்க 10 பேர் 14 பேர் அந்த மாதிரிலாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அத்தனை அரசியல் கட்சியும் வந்துருச்சுங்க உண்ணாவிரத பந்தலுக்குங்க. ஒவ்வொரு விவசாய சங்கம் வந்துருச்சுங்க, பொதுநல அமைப்புகள், அத்தனை பேர் மிகப்பெரிய ஆதரவு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து தான் அப்புறம் அரசாங்கம் கண்டிப்பா இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு முடிவு 3.27 crores நிதி ஒதுக்குறாங்க. ஆமாம், இப்போ ஸ்டார்டிங் இனிஷியலான அமௌண்ட் போட்டு இந்த திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுருவங்கிற ஒரு உத்தரவாதம். ஆனா அது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்ததுங்க. அன்னைக்கு அன்னைக்கு ஒதுக்குனாங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை. அதாவது அரசாணை பார்த்துட்டீங்க. ஆமாங்க ஆமாங்க. அதாவது நம்ம பகுதிக்கும் தண்ணி வரும், உறுதியா நம்ம பாலைவனம் ஆகாது நம்ம பகுதிங்கிறது என்னைக்கு அம்மா 3.27 crores ஒதுக்குனாங்களோ அன்னைக்கு தான் முழு நம்பிக்கை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களோட மறைவு வருதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சரா வராரு. கண்டிப்பா அவரை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஜீவோ போட்டு ஒதுக்குறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமா